ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த வீட்டில் இருக்கிற டாகு காணாததுனால அதை தேடி தான் இவர் வந்திருக்கிறாரு. இந்த நீச்சல் குளம் மேலே தான் அவருக்கு ஒரு சந்தேகம். மேலே நிறைய தாரப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த டாகு தண்ணிக்குள்ளே தான் விழுந்திருக்கு. உள்ளே யாரும் போகாத அளவுக்கு சுற்றி இவ்வளோ தடுப்புகள் வச்சதுக்கு அப்புறமும் இந்த டாகு தெரியாதனமா உள்ள போய் விழுந்துடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம ரொம்ப வேகமா செயல்பட்டு அந்த டாகை தண்ணில இருந்து வெளியே எடுத்துட்டாரு. அதுவும் உடனே கண்ணை திறந்து பார்த்தது அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். 2 பேர் நிக்கிறாங்க. மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவரு நின்றுட்டு இருந்த வேகத்துல திடீர்னு அவருக்கு மயக்க வர மாதிரி இருந்திருக்கும் போல. அப்படியே சாஞ்சி நின்ன மாதிரி தெரிஞ்சது. ஆள் தலகுப்புற கவிழ்ந்து கீழே விழுற நிலைமைக்கு போயிட்டாரு. பக்கத்துல நின்னவர் எந்த அளவுக்கு உஷாரா இருந்திருக்கிறாரு பாருங்க. ஒரே செகண்ட்ல உடனே அவரோட காலை பிடிச்சிருக்கிறாரு. உடனே பக்கத்துல இருந்து எல்லாரும் கூட வேகமா ஓடி வந்து அவர் அப்படியே தூக்கி எடுத்துட்டாங்க. அங்கிருந்து கேமரால பதிவான காட்சிகள் தான் இது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். இந்த தடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் உயரமா கட்டுறது தான் நல்லது. மாடியில் இருக்கிற தடுப்புகள் உயரம் குறைவா இருக்கும்போது அந்த நிலைமை எந்த அளவுக்கு மாறிடுது பாருங்க. சுத்தி இருந்த எல்லாரோட முயற்சியும் நல்ல பலன் கொடுத்தது தான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது இந்தியாவில் நடந்த சம்பவம் தான். ஒரு லேடி வீட்டுல 2 சின்ன பசங்களோட இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பால்கனி கதவு திறந்திருந்திருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சுவரெல்லாம் எட்டி தாவி பால்கனி வழியாவே இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக 2 பேர் முயற்சி பண்றதை தான் பாக்குறோம். ஒருத்தர் வெளியே நிக்க 2 பேர் மட்டும் இந்த வீட்டை பார்த்து உள்ள கதவை திறந்து போறதுக்கு பாக்குறாங்க. கரெக்டா அந்த லேடி அதை கவனிச்சுட்டாங்க. கதவை பூட்டினாலும் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரதுக்கு தான் ஆட்கள் தயாரா இருக்குது. அந்த லேடியோட தைரியத்தை ரொம்ப தான் பாராட்டணும். கதவு ரொம்பவே ஆடிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு பலத்தோட அந்த கதவை தள்ளி பக்கத்துல இருக்கிற சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு கடைசியில சின்ன பசங்கிட்ட போன் எடுத்துட்டு வர சொல்லி அப்படியே போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. வெளியே நின்று இந்த 2 பேரும் இது எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இதுக்கு மேல இங்க நின்று மாட்டி போன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த காலி பண்றதை தான் பாக்குறோம். அங்க இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. மாடியில தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கதவை திறந்து வைக்கிறதுக்கு கூட வழி இல்லை. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான். ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்ததும் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து இந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி என்ன உருவமா இருக்கோ, எதை பார்த்து இப்படி பயந்துடிச்சு ஓடி வராங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய யானை. யானையோட உருவமே எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. நல்ல வளர்ந்த பெரிய யானை தான். ஒத்த யானையா நடு ரோட்ல ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கு. எப்படியோ 3 பேரும் சத்தமே இல்லாம அந்த காருக்கு பின்னாடி பதுங்கி தப்பி இருக்கிறாங்க. எப்படியோ அந்த ராத்திரி இந்த 3 பேருக்கும் திக் நிமிடங்களா தான் போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது முன்னாடி போயிட்டு இருந்த ட்ரக் சம்பந்தமே இல்லாம பின்னாடி ரிவர்ஸ்ல வேகமா வந்ததை தான் பாக்குறோம். இது ஆட்கள் எப்போ நடமாடக்கூடிய பகுதி தான். அந்த இடத்துல இப்பதான் 2 பைக் ஒரு லேடி நடந்து போறாங்க. நல்ல வழியா ட்ரக் வந்து அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல. இவ்வளவு வேகமா வந்து எங்க ஓடி போறது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கனமழை பொழிஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது தான் பாக்குறோம். இருக்கிற வெள்ளம் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்களேன். என்னதான் கதவை பூட்டி வச்சாலும் தண்ணி உள்ள வரதை மட்டும் தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. 2 சின்ன பசங்களும் இருக்கிறாங்க. தண்ணியில கீழே இறக்கி விட முடியாது. இருக்கிற பொருட்கள் எல்லாம் தண்ணியில மிதக்கவும் ஆரம்பிச்சது. இந்த சிரமமான சூழ்நிலையை எல்லாருமா சேர்ந்து சமாளிக்கிறத தான் பாக்குறோம். ஒரு பக்கம் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. ரோட்லயும் தண்ணி, வீட்டுக்குள்ளேயும் தண்ணி. மழை நிக்கிற வரைக்கும் எங்க தான் போறது. இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு நாள்ல இந்த ரயில்வே ட்ராக் எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்குது அப்படிங்கிறது இந்த காட்சிகள்ல பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காலையில பொழுது விடியறதுல இருந்து நல்ல வெயில், அதுக்கப்புறம் வந்த மழையினால அந்த இடமே மொத்தமா வெள்ளக்காட மாறிடுது. கடைசியில நடந்தது தான் நம்ப முடியாத விஷயம். அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தது அப்படிங்கிறத நம்ம கண்ணாலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு தண்ணியே மூடிடுது. கடைசியில ஒரு பெரிய ஆறே அந்த இடத்துல ஓடுற மாதிரி அந்த இடம் மொத்தமா மாறிடுச்சு பாருங்க. ரயில்வே ட்ராக் இருந்ததுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. ஆக மொத்தத்துல மழையும் அதிகமா பெஞ்சதுன்னா யாராலும் தாங்க முடியாதுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரெயின் வருது தெரிஞ்சு கேட்டை பூட்டி தான் வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கார் எப்படியோ தப்பி வந்திருக்கு பாருங்க. எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான். எப்படியோ தண்டவாளத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துடுச்சு. இன்னும் அந்த தடுப்பை தாண்டி போறதுக்கு முயற்சி பண்றதுனால காரோட நம்பரை அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டாரு. என்னதான் தடுப்பு போட்டா கூட நிக்கிறதுக்கு மனசு இல்ல பாருங்களேன். இந்த வீடியோல துணிக்கடையில நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஆளு அங்கங்க கொஞ்சம் கண் அசந்துட்டா இப்படி எல்லாம் நடக்கும் போல. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் 4 புடவையை எப்படி அட்டகாசமா தூக்கிட்டாங்க பாருங்க. ஆனா கேமரா முன்னாடியும் எல்லாம் பதிவாயிருங்கிறத மட்டும் மறந்துடுறாங்க. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல பெட்ரோல் பல்க்கு முன்னாடி 3 சேர் போட்டு டேபிளும் போட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாமே அங்க வேலை பார்க்குற ஆட்கள் தான். இந்த டேபிள் ட்ராயர்ல தான் மொத்த பணமும் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னவோ 3 பேர் பைக்ல தயாரா வந்திருக்காங்க. வரவங்க ஏதோ பெட்ரோல் போட்டுறதுக்கு வரதா தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா வந்த தோரணை எல்லாம் வேற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் முகத்தை மூடி முகமூடியோட தான் வந்திருக்கு. வந்த வேகத்தை பார்த்ததும் இருந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. ட்ராயரை திறந்து பணத்தை எடுத்துட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல கடைக்குள்ள ஆட்கள் நுழைஞ்ச தோரணையே வேற மாதிரி தான் இருந்தது. 4-5 பேர் வித்தியாசமா தலையில துணியெல்லாம் போட்டுட்டு உள்ள நுழைஞ்சாங்க. கடையில இருந்த லேடி புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு
போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ பொருள் வாங்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க. 4 பேர் அந்த லேடியை கவர் பண்ணி நிற்க ஒரு ஆள் மட்டும் எப்படி பதுங்கி போகுது பாருங்க. 4 காலில் நடந்து அப்படியே அங்கே இருக்கிற ட்ராயரெல்லாம் திறந்து தேவையான அளவுக்கு நினைச்சதை எடுத்துட்டு வேலை முடிஞ்சதும் 5 பேராக சேர்ந்து அப்படியே கடையை காலி பண்ணி உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடிக்கு ஒரு சந்தேகம் வந்து வேகமாக ஓடி வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தா வந்த வேலையை அவ்வளோ வேகமாக முடிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆட்டோடம் போல் நிறைய சிலிண்டர் ஏற்றிட்டு போகிறத தான் பார்க்குறோம். எப்படி இந்த சிலிண்டரை எடுக்கிறதுக்கு பின்னாடியே ஓடி போகிறாங்க பாருங்களேன். நினச்ச மாதிரியே பின்னாடியே போய் ஒரு சிலிண்டரையே தூக்கிட்டு வந்துட்டாரு. இதே மாதிரி பைக்கில் நிறைய சிலிண்டர் கொண்டு வரதை பார்க்குறோம். இவர் டெலிவரி கொடுக்கறதுக்காக ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆள் பைக்ல இருந்து ஒரு சிலிண்டரை மெதுவாக உருவி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தத்தில் டெலிவரி பண்ணுறவங்க நம்பி ரோட்டில் வண்டியை கூட நிறுத்த முடியாது போல. எவ்வளோ கனமான பெரிய பொருளாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சிலிண்டரையே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது எங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது பைக்கில் ஒரு லேடி போகிறத தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே வந்து மெதுவாக செயினை பிடிங்கிட்டு போகிறத தான் பார்க்குறோம். அப்படியெல்லாம் யோசிச்சு வராங்க பாருங்களேன். அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது பார்க்கிங் ஏரியாவில் சேர் போட்டு உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வழியே ஒரு பைக் வந்தது. பைக் எடுத்துட்டு ஆள் வெளியே போறாருன்னு பார்த்தா அந்த பைக் மெதுவாக பக்கத்தில் வந்து ஆள் கையில் வச்சிருக்கிற ஃபோனை அப்படியே தூக்கிட்டே போயிட்டாரு. நம்மளா இருந்தால் கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி போகிற போக்கில் பிடிங்கிட்டு போவாங்கன்னு. ஆக மொத்தத்தில் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை எடுத்து பார்க்கறது கூட வழி கிடையாது போல. பின்னாடியே ஓடி போனாலும் பைக் என்னவோ பறந்துடுச்சு. அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது நகைக்கடையில் சில்வர் பாத்திரங்கள் பார்க்குறது தான் பார்க்குறோம். இந்த பாத்திரங்களை எப்படி தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனையில் தான் இறங்கியிருக்கிறாங்க. இதுக்காக தனி ஆளாக வரதை விட திசை திருப்புறதுக்காக 2-3 பேர் சேர்ந்தே வருவாங்க போல். ஒரு ஆள் தட்டை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் தட்டை எடுத்து எப்படி வேலை பார்த்துருக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி தட்டெல்லாம் தூக்கி மறைச்சி வச்சாச்சு. அப்படியே 3 பேரும் எதுவும் தேவையில்லை அப்படின்னு கடையை காலி பண்ணி போகவும் ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு கடைக்குள்ளே வந்தாங்க, எதுக்கு இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தாங்க, எதுக்கு கிளம்புனாங்க எதுவும் தெரியல. வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் ஒரு செகண்ட் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் கிடைக்காத நேரங்களில் ராத்திரி நேரத்தில் சில பேர் படுத்து தூங்குறது உண்டு. அந்த கூட்டமாக இவரும் படுக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு பாருங்களேன். ஆனால் அவர் வந்ததே படுத்திருக்கிற இந்த ஆளோட ஃபோனை தூக்கிட்டு போகிறதுக்காக தான். ஃபோனோ செயினோ கிடைச்ச வரைக்கும் எல்லா லாபம் தான் அப்படின்னு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது சத்தமே இல்லாமல் சுருட்டிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நல்ல வெளிச்சமாக தானே இருக்குது. சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி கூட தூங்குறதுக்கு வழி இல்லை. கண்ணை மூடிட்டோன்னா எது வேணாலும் காணாமல் போயிடும். இது இந்த ஏரி பக்கத்தில் இருந்த சின்ன பில்டிங். இது முன்னாடி 3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. எதிர்பாராத நேரத்தில் அந்த பில்டிங் மொத்தமாக ஏரிக்குள்ளே விழுந்துடுச்சு. இங்கே ஒரு மழை நேரத்தில் கேட்டு கதவை திறக்கிறதுக்காக தான் வந்தார். அந்த கதவு எப்போ கீழே விழலாம் அப்படின்னு தயாராக இருந்திருக்கும் போல. தொட்டதும் அடுத்த செகண்டுமே தொப்புன்னு விழுந்துடுச்சு. தண்ணியில் ரோட்டோட டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போகிறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த அளவுக்கு வேகமாக டெம்போ கார் இதெல்லாம் கூட போகுமா? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு காரில் எந்த அளவுக்கு தான் பொருட்களை ஏற்ற முடியும், நினைச்சா எல்லாம் சாத்தியம் அப்படின்னு எந்த அளவுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு போறாரு பாருங்களேன். கடைசியில் கார் அப்பள மாதிரி ஆகாம இருந்தா சரிதான். இங்க இந்த வீடியோவில் இந்த தடுப்பை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு பக்கத்துல ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. தடுப்பு பக்கத்துல யாராவது போய் கதவை திறந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆள் வெளியே வந்ததும் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கேட்டை யாரும் திறந்துடக்கூடாது. 2 பேர் வந்து கேட்டை திறக்கலான்னு கார் கதவை தான் திறந்துட்டு வெளியே வந்தாங்க. ஆள் வெளியே வரவும் அவ்வளவுதான். குளிப்பாட்டி விட்ட மாதிரி தண்ணியாலே நினைச்சு விட்டுருக்கு. மொத்தமாக 3 பேர் நினைஞ்சு கடைசியில் கேட்டே திறக்காம இந்த வழியே வேண்டாம் அப்படின்னு வேற பாதையை பார்த்து போயிருக்கிறாங்க. எப்படி ஒரு ஐடியா பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் பட்டப்பகல் நேரத்தில் பரபரப்பான ரோட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஒரு யானை வேகமாக ஓடோடி வந்திருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பைக்கு சைக்கிள்னு எல்லாம் தட்டி போட்டிருக்கு. நின்ன ஆட்கள் எல்லாம் விட்டா போதுன்னு அந்த இடத்த காலி பண்ணி ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கிறாங்க.